ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரிலே நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற வாக்கியம், யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல. பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்கிறார், யான் சத்தியம், யானே சத்தியம் அப்படிங்கிறார். எல்லாமே எதெல்லாம் நீங்கள் சத்தியத்துக்கான கருத்து அப்படின்னு சொல்கிறீங்களோ அது எல்லாம் மொத்தமாக உள்ளடங்கி இருக்கக்கூடியது என்னிடத்திலே அப்படின்னு சொல்லுறார். இதனுடைய ஒரு மூல காரணம் என்ன, எங்கிருந்து இந்த வாக்கியம் வருது அப்படின்னு பார்த்தா, இது ரிக்வேதத்திலிருந்து வருது. ஏக் சது விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னுங்கிற வாக்கியம். அதாவது சத்தியங்கிறது ஏக்கம், ஒன்றே ஒன்று தான். இதை கற்றறிந்தோர் ஞானிகள் பல்வேறு விதமாக சொல்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ரிக்வேத வாக்கியம். அதை அடிப்படையாக கொண்டு தான் சத்தியம், ட்ரூத் அப்படிங்கிறது எல்லாமே கண்ணன் தான், அவனிடமே தான் இருக்குது அப்படின்னு. இதை நமக்கு எளிமையாக புரியறதுக்காக நம்ம மகாபாரதத்திலிருந்து இந்த கதையை தெரிஞ்சுட்டோன்னா, இந்த நானே சத்தியம் அப்படிங்கிறத எப்படி கண்ணன் சொன்னான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். குருக்ஷேத்திர போர் 18வது நாள். இந்த 18வது நாள் ரொம்ப உக்ரமாக துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தம். ஏன் அப்படின்னா, அந்த சூதாட்ட சருக்கம் பாஞ்சாலியோட வஸ்திராபரணம் நடக்கும் பொழுது பீமன் எடுத்துக்கிற ஒரு விரதம், இந்த துரியோதனனுடைய தொடையை அடித்து அவனை நான் கொல்லுவேன் அப்படின்னு அவன் ஒரு சத்தியம் எடுக்கிறான், ஒரு ஆணை. அதுவும் நிறைவேற்ற வேண்டிய நாள். அதனால துரியோதனனுக்கும் பீமனுக்கும் நடுவே ரொம்ப ஒரு தீவிரமான போர் நடக்கிறது. இதை துவந்த யுத்தம் அப்படிம்பாங்க. ஒருத்தரை ஒருத்தர் எதிராக நேராக முட்டி மோதி சண்டை போடக்கூடிய அந்த யுத்தம். அந்த யுத்தம் ரொம்ப நீண்ட நேரமாக நடந்து யுத்தத்தினோட முடிவில் பீமனுடைய அடிக்கு துரியோதனன் பலியாகிறான். அவன் அப்படியே தரையில் குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கான். அவனுடைய கதையால் துரியோதனனுடைய தொடை பிளக்கப்பட்டு அவன் அப்படி குற்றுயிரோடு இருக்கான். அதாவது இந்த யுத்தத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் அந்த அடியில் அப்போவே அவன் மரணம் எய்தலை, குற்றுயிராக அவன் குருக்ஷேத்திர யுத்தத்தில் இரத்த வெள்ளத்தில் அவன் இருக்கான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இவனை விட்டுட்டு கிருஷ்ணன் பாண்டவர்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறான். ஏன்னா வெற்றி பாண்டவர்கள் பக்கமாக எடுத்து அவர்களை அழைச்சிட்டு போகிறான். பொதுவாக இந்த யுத்தம் எல்லாம் நடக்கும்போது யுத்தத்துக்கு பக்கத்தில், இப்போ நவீன காலத்தில் டென்ட்டு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சு அதில் தான் வீரர்கள் எல்லாரும் தங்குவார்கள். மன்னன், தளபதி, சேனை எல்லாருமே இந்த மாதிரி இடத்துல தான் தங்கிறது வழக்கம். இதை பாடி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடி வீட்டுக்கு போகலாம் நாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் பாண்டவர்கள் அழைச்சின்னு போகிறான். இது எல்லாமே துரியோதனன் காதில் விழறது. பாடி வீட்டுக்கு கண்ணனோட பாண்டவர்கள் போயிடுறாங்க. அப்படி அவர்கள் போன நேரத்தில் இந்த மாதிரி துரியோதனனுக்கு ஆச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ரொம்ப வீராவேசமாக அஸ்வத்தாமன் அந்த இடத்துக்கு வரான். இதுக்கு முன்னால் ஏன் அஸ்வத்தாமன் போர்க்களத்தில் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அஸ்வத்தாமன் என்ன நினச்சான்னா, துரோணர் போனதுக்கப்புறம் அவனை தான் படை தளபதியாக ஆக்குவாங்க அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் துரியோதனன் அவனை படை தளபதி ஆக்கலை. ஏன்னா இவனுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு அவனை படை தளபதி ஆக்கலை. இதனால் அவனுக்கு கோபம் அவன் போர்க்களத்துக்கு வரலை. ஆனால் துரியோதனன் அடிபட்டு இருக்கான் அப்படின்னதும் அவனுக்கு எங்கிருந்தோ ஒரு ஆத்திரம் அதோட வரான். அவனுடைய ஆத்திரத்துக்கு காரணம் துரோணருடைய அவரை வீழ்த்தினது சதியால், வீரத்தால் இல்லை, அஸ்வத்தாம ஹத குஞ்சரி அப்படின்னு தர்மன் சொல்ல கண்ணன் சங்கின ஊத அந்த எதை காதில் கேட்ட மாத்திரத்தில் துரோணர் சரிஞ்சார் அப்படிங்கிறதுனால அவனுக்கு தன்னுடைய தந்தையினுடைய சாவு போர்க்களத்தில் நடக்கலை, நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆத்திரம் இருக்குது. அந்த ஆத்திரத்தோடு நேர வரான் துரியோதனனை பார்க்க. துரியோதனன் போர்க்களத்தில் இரத்த வெள்ளத்தில் இருக்கான். அப்படிப்பட்ட துரியோதனனை பார்த்து அவன் சொல்கிறான், நான் இந்த பஞ்ச பாண்டவர்களை இன்னைக்கு நான் எப்படியாவது வீழ்த்திடுவேன் அப்படின்னு துரியோதனன்ட்ட சொல்கிறான். இதை கேட்ட துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. ஐயோ, இவனை போய் நம்ம படை தளபதியை ஆக்காமல் போயிட்டாமே, இவனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். துரியோதனன் தன்கிட்ட இருந்த சிகையில் இருந்த ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு மணியை எடுத்து அவனுக்கு கொடுத்து, இதை நீ வச்சுக்கோன்னு அஸ்வத்தாமன்ட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு நீ எப்படியும் இந்த பாண்டவர்களை வீழ்த்திட்டு வாங்குறான். இதை கேட்டுண்டு வந்த துரியோதனன் நேர
போய் தன்னுடைய கிருப்பரையும் கிருப்பரை அழைச்சின்னு வரான், தன்னுடைய சித்தப்பாவை. அவரை அழைச்சின்னு வந்து அவன் கேட்குறான், கிருப்பரையும் கிருத்தவர்மனையும் அழைச்சிட்டு வரான். கிருப்பரையும் கிருத்தவர்மன்ட்டையும் போய் சொல்லறான், இந்த மாதிரி துரியோதனன் விழுந்துட்டான். அப்பாவை சதியால் கொன்ற பாண்டவர்களை பழி தீர்க்க இதுதான் நேரம். துரியோதனன் இதுவும் சொல்கிறான். கண்ணன் வந்து பாண்டவர்களை அழைச்சிட்டு பாடி வீடு போயிட்டாங்கிற தகவலையும் சொல்கிறான். பாடி வீட்டில் தான் அவங்கெல்லாம் இருக்கா, நாம் இப்போ அங்கே போனான்னா அவர்களை வீழ்த்தி விடலாம்னு. இந்த தகவலை அவன் சொல்லும்போது ராத்திரி பொழுது ஆயிடுறது. ஏன்னா மாலையில் தான் போரே முடிகிறது. மாலையில் போர் முடிஞ்சு சூரிய அஸ்தமனத்தில் கண்ணன் அழைச்சின்னு போகிறான். இவன் அதுக்கப்புறம் தகவல் அறிஞ்சு வந்து இப்போ கிருப்பரையும் பார்க்கும் பொழுது ராத்திரி ஆயிடுத்து. ராத்திரி பொழுதில் போக வேண்டான்னு கிருப்பரும் கிருத்தவர்மனும் சொல்கிறாங்க. இது முறையாகாது, தூங்கிட்டு இருக்கும்போது நாம் போய் ஒருத்தரை வீழ்த்துறதுன்னு. ஆனால் அஸ்வத்தாமன் ரொம்ப அடம் பிடிக்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாம் இவர்களை வீழ்த்தியே ஆகணும், இதை விட்டால் நமக்கு நேரம் கிடைக்காது, அவர்களும் சதி தான் செஞ்சாங்க, நம்ம சதியை சதியால் வீழ்த்துவோன்னு. இது என்ன ஆகிறதுனா, கிருப்பருக்கும் கிருத்தவர்மனுக்கும் நல்ல எண்ணம் இருந்தாலும், நேர்மையாக நடக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும், அஸ்வத்தாமன் செய்யக்கூடிய அந்த தவறான இதுக்கு அவர்கள் 2 பேரும் எதிர்த்து பேச முடியாமல் உடந்தையாகி போகிறார்கள். இது வந்து நல்லவர்கள் சில சமயம் மௌனம் காப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லதில் முடியாதுன்னு அப்படி தான் ஆகிறது. அப்படி இவர்கள் நேராக பாடி வீடு போகிறாங்க. இந்த பாடி வீடு போகிறதுக்கு முன்னால் அங்கே என்ன நடக்கிறதுனா, வெற்றியோடு போனதுனால கண்ணன் சொல்லறான் பாண்டவர்களை, என்னுடைய மாளிகைக்கு வா அப்படின்னு கண்ணன் பாண்டவர்களை அங்கிருந்து அழைச்சின்னு போயிடுறான். பஞ்ச பாண்டவர்கள் அந்த பாடி வீட்டில் அவர்களுடைய கொட்டகைக்கு வராததுனால உப பாண்டவர்களாகிய இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய குழந்தைகள் அந்த இடத்துல வந்து இரவு தங்குறாங்க. அவர்களோட திருஷ்டத்வீமனும் அங்கே வந்து தங்கிடுறான். அப்படி எல்லாரும் அந்த தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு அஸ்வத்தாமன் வரான். அஸ்வத்தாமனுக்கு அவனை எப்படியாவது இந்த பாஞ்சாலனை கொன்றுடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால முதல்ல எதிர்பட்ட அவனுடைய மேலே அவன்தான் படுத்திருக்கான். அவனுடைய இடத்துக்கு போனதும் அவனை வெட்டி வீழ்த்துகிறான். அதுக்கப்புறம் உப பாண்டவர்கள்ங்கிறவங்க பாண்டவர்களுடைய குமாரர்கள், 5 பேருடைய குமாரர்கள். அந்த 5 பேருடைய குழந்தையும் அவன் வந்து அந்த இடத்துல கொன்று விடுகிறான். கொன்றது மட்டும் இல்லாமல் வெட்டி அவருடைய தலையை கையில் எடுத்துகிட்டு போகிறான். எதுக்குன்னா துரியோதனன்ட்ட காட்டணும் அப்படின்னு. ஏன்னா துரியோதனன் சொன்னான், இந்த காரியம் செஞ்சியானா நான் நிம்மதியாக சாவேன்னு. துரியோதனனுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இந்த பாண்டவர்கள் மேலே ஒரு தீராத கோபம். அதை எப்படியாவது இவர்களை பழி தீர்க்கணும் அப்படிங்கிறது அவனுடைய வாழ்நாள் லட்சியமாகவே இருந்தது. அப்படி இவன் இதை செய்து, இந்த சம்பவத்தை செய்து இவர்களோட தலையை கொய்துண்டு நேராக துரியோதனன்ட்ட போகிறான். அப்போது கிட்டத்தட்ட பொழுது புலர்ற நேரம். அங்கே போய் பார்த்து துரியோதனன்ட்ட, இந்த பாரு நான் பஞ்ச பாண்டவர்களையும் வீழ்த்திட்டேன்னு அந்த தலையை காட்டும்போது துரியோதனன் ஐயோன்னு அடித்து கொண்டு அலறான். என்ன அப்படின்னா, வந்த 5 தலையும் இது பாண்டவர்களுடைய தலையில் உப பாண்டவர்களோட தலைனதும் அவனுக்கு பகீர் என்று ஆறது. ஏன்னா நம்மளுடைய மரபு, நம்மளுடைய வழித்தோன்றல் இனிமேல் யாருமே இல்லாதபடி இந்த அஸ்வத்தாமன் செஞ்சிட்டானே, என்ன காரியம் செஞ்ச நீ பாண்டவர்களை கொல்லறேன்னு போயிட்டு இப்படி உப பாண்டவர்களை கொன்னுட்டு வந்திருக்கியன்னு ரொம்ப கடுமையாக திட்டுறான். எங்களுக்கு இனிமேல் அவன் சொல்கிற வார்த்தையை, எனக்கு எங்களுடைய மூதாதையர்கள்லேருந்து என் வழியாக என் சகோதரர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் பண்ணிட்டேன்னு அவனுக்கு மிகப்பெரிய கோபம், வருத்தம் ஏற்படுறது. அதை அந்த இடத்துல அவன் சொல்லறான். இதனால் என்ன செய்யலான்னு தெரியாமல் இப்போ பாண்டவர்கள் வெகுந்து எழுது வருவாங்க, அவங்கள்ட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னு இவன் நேராக அங்கேருந்து தப்பிச்சு வியாசர்கிட்ட போய் சேர்ந்துடுறான். இதுக்குள்ளே பாண்டவர்களுக்கு தகவல் போகிறது, உப பாண்டவர்களை அஸ்வத்தாமன் வீழ்த்திட்டான்னு. அவர்களும் வந்து தேடி வர இந்த எங்கே இருக்கான்னு துரியோதனன் கிட்ட வந்துட்டு அஸ்வத்தாமன் வியாசர்கிட்ட போன தகவல் தெரியுது. அதனால் கண்ணனோடு சேர்ந்து இவர்கள் வந்து வியாசர்கிட்ட போய் நிற்கிற அஸ்வத்தாமனை போய் அவனை எப்படி பண்ணினேன்னு அவனை வீழ்த்தணும்னு தான் போகிறாங்க. அப்படி போகிறப்ப இவர்கள் எதிர்கொண்டு வரதை பார்த்த உடனே அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான்னா, பிரம்மசிர அஸ்திர அப்படின்னு சொல்கிறது, பிரம்மாஸ்திரத்தை விட மிகவும் உயர்வான ஒரு அஸ்திரமாக அங்கே இருக்கக்கூடிய தர்ம புல்லை எடுத்து அவன் மந்திர பிரயோகம் பண்ணி அந்த அஸ்திரத்தை ஏவறான். அந்த அஸ்திரத்தோட இது என்னென்னா,
பாண்டவர்களுடைய வாரிசு எங்கும் எந்த இடத்துலையுமே எஞ்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, எங்கே இருந்தாலும் அவர்களை அழித்து விட்டு வா அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை அவன் ஏவுறான். அந்த அஸ்திரம் அப்படி ஒவ்வொரு இடமா சுற்றி நேர வந்து உத்தராவயத்தில் இருக்கக்கூடிய கருவை தாக்கி அந்த கரு கரிக்கட்டையாக வருது. இதை பார்த்ததும் சுபத்திரை அழறா. அப்படி கண்ணனை நோக்கி அழறா. கண்ணனும் பாண்டவர்களும் அந்த இடத்துல வரா. அந்த இடத்துல வந்து பார்த்தான்னா, அபிமன்யுவுடைய குழந்தை குறை மாதத்திலேயே அஸ்வத்தாமன் ஏவின அந்த அம்புக்கு அஸ்திரத்துக்கு இலக்காயி கரிக்கட்டையாக அவளுடைய கருவிலிருந்து வெளியேறி விடுகிறது. இப்படி எங்களுக்கு வம்சத்தில் ஒரு குழந்தையே இல்லாமல் போயிடுதே அப்படின்னு சுபத்ரா, அண்ணா நீ இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கண்ணனை பார்த்து கேட்க, கண்ணன் சொல்கிறான், நித்திய பிரம்மச்சாரி யாராவது ஒருத்தர் இங்கே இருந்தால் அவர்கள் இந்த கரிக்கட்டையை தொட்டால் இந்த குழந்தைக்கு உயிர் வந்துடும், கரிக்கட்டை உயிர் பெற்றுவிடும் அப்படின்னு கண்ணன் சொல்லறான். அப்படி கண்ணன் சொல்லும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல யாருமே நித்திய பிரம்மச்சாரி இல்லாத போது கண்ணன் சொல்கிறான், யானே நித்திய பிரம்மச்சாரி, யானே சத்தியம் அப்படின்ட்டு நான் தான் அந்த பிரம்மச்சாரின்னு அந்த கரிக்கட்டையை காலால் தொடரான். அந்த கரிக்கட்டை உயிர் பெற்று குழந்தையாகிறது. அந்த குழந்தை தான் பரீட்சித்து மகாராஜாவா பின்னாளில் வளர்ந்து வருது. அப்படி நானே சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த கரிக்கட்டைக்கு உயிர் கொடுத்தான். இதுக்கு முன்னால் கண்ணன் வந்து அவன் ஆயர்பாடியில் வளர்கிற காலத்தில் ஆயர்பாடியில் காளிங்கன் வந்து யமுனை ஆற்றில் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மரம் இருக்கு இல்லையா, நல்ல பசும் பூக்கக்கூடிய மரமெல்லாம் காளிங்கனோட விஷத்தினால கருகி போச்சான். அந்த கருகி போன மரத்துக்கு மேலே ஏறி கண்ணன் யமுனையில் குதித்து காளிங்கன் மேலே ஆட வரப்போ கண்ணனுடைய திருவடிப்பட்டு அவையெல்லாம் மீண்டும் தளித்துதான். பல்லவம் திகழ் பூங்கடம்பேரி காளியன் பட அரவில் ஒல்லை வந்து நீ ஆட அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்லுவார். பல்லவம் திகழ் பூங்கடம்பேரி, அவன் ஏறும்போது அது கரியாக இருந்துதான். அவன் கால் பட்டவுடனே தளிர் இலையெல்லாம் வந்து பூவெல்லாம் வந்து அது ரொம்ப கடம்பாக ஆயிடுத்து அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவனுடைய திருவடியுடைய மகிமையை இந்த இடத்துல அவனுடைய திருவடி மகிமையினால் கரிக்கட்டையாக விழுந்த அந்த வெளியேறிய அந்த குழந்தை உயிர் பெற்று பரீட்சித்து ஆனதுன்னு. இதை இன்னும் ஆழ்வார் ரொம்ப அழகா பெரிய ஆழ்வார் சொல்லுவார், மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துணன்மார் உருமகத்தே வீழாமே கருமுகமாய் காத்தான் அப்படின்னு. அப்படி தன்னுடைய மைத்துணன்மார்களுடைய குழந்தையை காத்து அவர்களுடைய வம்சாவழியை காத்து கொடுத்தவன் இந்த கண்ணன். இவனுடைய அதிசயங்கள், இவனுடைய திருவடி மகிமையை நாம் ராமாவதாரத்திலையும் பார்த்துருக்கோம். ராமாவதாரத்தில் ராமனுடைய பாதத்தினுடைய தூசி பட்டதுனால கல்லா போன அகலியை உயிர் பெற்றாள். இங்கு கண்ணனுடைய கால் பட்டதுனால கரிக்கட்டையாய் போனது குழந்தையாய் உருவெடுத்தது. அப்படி அதை சொல்லும் இடத்திலே யானே சத்தியம் என்றான் அந்த கண்ணன். அதை இந்த இடத்துல நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்முடைய ராமானுஜ முனிவரை பார்த்து எடுத்துரைக்கிறார்.